சென்னையில நம்ம எதிர்கொள்ற காற்று மாசுபாட்டோட தாக்கம் பெரும்பாலும் தெரியாமையே இருந்துட்டு இருக்கு. இதனால சுவாச பிரச்சனை மட்டுமல்ல, நரம்பியல் பாதிப்புகளும் அதிகமா ஏற்படலாம். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி மறைமுகமான நிகழ்வுகளை ஆராய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை நகரம் காற்று மாசுபாட்டுல ஒரு முக்கியமான நகரமா இருந்துட்டு இருக்கு. இதோட காரணிகள்னு பார்த்தோம்னா, வாகனங்கள் வெளியிடுற புகை அதுல முக்கிய காரணம். தொழிற்சாலையில இருந்து வெளியிடுற புகை, கட்டுமான கட்டடங்கள் எரிபொருளை எரிக்கிறனால. சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு 2023 நடத்தின ஆய்வின்படி சென்னையில PM 2.5 இருந்து PM 10 வரைக்கும் 60 இருந்து 70 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப் இந்த மாதிரி பொல்யூஷன் இருக்கு. WHO ரெக்கமெண்ட் பண்றது 15 மைக்ரோகிராம் குள்ளதான் இருக்கணும். ஆனா சென்னையில கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. மாசுபட்ட காற்று நம்ம நுரையீரலை நேரடியா தாக்குது. சிறுநீரகம், நுரையீரல், மூச்சுக்குழாய் இந்த மாதிரி நோய்கள் அதிகரிக்க காரணமா இருக்கு. இந்தியன் ஜர்னல் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 2022 வருஷம் சென்னையில 2.5 அதிகமா போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஹை ரிஸ்க் ஆஃப் ஆஸ்துமாவும் கிரானிக் பிராங்கிட்டிஸும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனால 20 இருந்து 30% வரைக்கும் லங்கோட ஃபங்க்ஷன் பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ரெகுலரான சிம்டம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம்னா இது பொல்யூஷன்னால தான் வந்திருக்குன்னு அர்த்தம். தொடர்ந்து இருமல் இருந்துகிட்டே இருக்கும், மூச்சு விட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, செஸ்ட் டைட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஆஸ்துமா அட்டாக் சில்ட்ரன்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததா மறைமுக விளைவான நரம்பியல் பாதிப்பு PM 2.5லையும் நைட்ரஜன் டை ஆக்சைடையும் இந்த மாதிரி பொருட்கள் ரத்தத்துல கலக்கிறனால உருவாகுது. இதனால நரம்பியல் நோய்கள் உருவாக காரணமாகலாம். லான்செட் நியூராலஜி 2020 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஹையர் ரிஸ்க் ஆஃப் டிமென்ஷியாலாம் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சென்னையில அதிகமான பாதிப்பை சந்திக்கும் மக்கள்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா குழந்தைகள், அப்புறம் வயசானவங்க, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்னால பாதிக்கப்படுவாங்க. வெளியிலேயே வேலை செய்யற தொழிலாளிகள், டிராபிக் போலீஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாம் ரொம்பவுமே பாதிக்கப்படுவாங்க. இந்த பொல்யூஷன் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இந்த மாசுபாடு அதிகமா ஏற்பட்டுச்சுன்னா இதோட மறைமுக விளைவுகளும் அதிகமா இருக்கும். நம்ம டெல்லியில இப்ப சந்திச்சுட்டு இருக்கிற மாதிரி கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் அதிகமா இருக்கும். மூட் டிசார்டர்ஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸ்கின் அப்புறம் ஐ இரிட்டேஷன் அதிகமா இருக்கும். அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் 2020 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15% ஆஃப் கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்வரன்மெண்டல் ரிசர்ச் ஜர்னல்ஸ் 2021 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூரோ இன்ஃப்ளமேஷன் அடல்ட் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில இந்த மாதிரி காற்று மாசுபாட்டுனால வர்ற பாதிப்புகளை தடுக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். மாஸ்க்கு கண்டிப்பா போடணும். முக்கியமா N95 மாஸ்க் போடணும். வெளியே போறவங்க வீட்டுல ஏர் பியூரிஃபையரை பயன்படுத்தலாம். வெளியில அதிக நேரம் மாசுபாட்டு இருக்கிற இடத்துல சுத்துறதை தவிர்க்கலாம். சத்தான உணவுகளை எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். முக்கியமா மரங்களை நடுறதை அதிகப்படுத்தணும். இதுக்கு ஒரே வழி. இந்த மாதிரி சென்னையில வர்றதை தடுக்கவே முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை தடுக்கிறதுக்கான வழி என்னன்னு நீங்க யோசிக்கிறீங்க, அதையும் சொல்லுங்க. சென்னையில காற்று மாசுபாட்டோட மறைமுகமான விளைவுகளை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இது சுவாசம், நரம்பியல் இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க உடல் நலம், உங்க குடும்பத்தோட உடல் நலம் இதெல்லாம் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை வச்சு நம்ம பாதுகாத்துக்கலாம். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நல்லதை பேசுவோம், உண்மை பேசுவோம். நன்றி.